வணக்கம். அரசியலில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் சி.வி. சண்முகம் சந்திப்பு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகத்துக்கு இந்த தேர்தல் சமயம் வந்துச்சு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா, யாரையாவது அவருடைய சகோதரர் பையனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண பத்திரிகை வைக்கிறதுக்கு ராமதாஸை போய் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படிதான் பேசுறாரு. கடந்த தேர்தல் சமயத்திலும் பார்த்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலுமே அப்படிதான் போய் பேசினாரு. கடைசி வரைக்கும் ராமதாஸ் வந்து சரி கூட்டணிக்குள்ள வரேன்னு சொன்னாரு. கடைசியில் அன்புமணி ராமதாஸும் சௌமியாவும் சொன்னதை கேட்டார். அதுதான் வந்து இப்போ கூட அவங்க பிரிவுக்கு காரணம் அதுதான். அதை தான் மெயினாக மென்ஷன் பண்ணுறாரு. அன்புமணியை தவிர்த்துட்டு ராமதாஸை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அன்புமணியை வந்து பாஜக மேலிடம் பார்த்துக்கும். தேர்தல் சமயத்தில் வந்து 2 பேருமே ஒருங்கிணைச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ராமதாஸும் இருக்கார். ராமதாஸும் வந்து சி.வி. சண்முகம் வந்தோடனே அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக சைடு தான் அங்கே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஃபுல்லாக கிடக்குது. இதில் எங்கே போய் இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டெல்லாம் தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து திமுக வந்து ராமதாஸ் வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. திமுகவுக்கு முதல் சப்போர்ட் பண்ணார், திமுக ஆதரித்தார், திமுகவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தார். ஆனால் இவங்க கேட்குற அளவுக்கு தொகுதி எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் அதிமுகவில் கொடுக்கலாம், கூட்டணி பெருசாக இல்லையே, அதனால் அதிமுகவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முதல்ல நம்ம துண்டப்பட்டு வச்சுருவோம். தேர்தல் நெருக்கத்தில் வந்து நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினா நம்ம கேட்குற தொகுதியெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஒன்று பழனிசாமியை சந்திக்கணும், அது தைலாபுர தோட்டத்தில் வந்து சந்தித்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படி சந்திக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குமா, இல்லை அப்படி வாய்ப்பு கொடுத்தா வந்து அவருடைய இமேஜுக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா, பொது இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லுங்கள், நான் வேணால் வந்து சந்திக்கிறேன், அவரோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டுருக்காரு. இது சி.வி. சண்முகம் நீங்கள் நினச்சா தான் முடியும். பழனிசாமிகிட்ட சொல்லுங்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கும் பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டார். இப்போ அதிமுகவோட அவர் கூட்டணி வச்சாலும் ஏறக்குறைய பாஜகவோட கூட்டணி வச்சது மாதிரி தான் தொடர்பு. இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாலும் பாஜகவை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், ஆதரித்து தான் ஆகணும். என்ன லாஜிக்குன்னே தெரியல. அவங்க தனிப்பட்ட முறையில் பாஜகவோட வச்சோடனே அவருக்கு வந்து இதாகிடுச்சு போல இருக்குது. சரி, இப்போ பாஜக பாமக கூட்டணி இந்த மாதிரி அன்புமணி, சௌமியா அன்புமணி இவங்க மேலே குற்றச்சாட்டு இப்படின்னு சொல்லி அப்பா மகன் சண்டை பெருசாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து ராமதாஸ் வந்து இப்போது உடனே அதிமுகவோட கூட்டணியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஒருவேளை நம்ம அதிமுகவோட ராமதாஸ் வந்து கூட்டணியை முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா கட்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எம்எல்ஏ அருள் இப்போ ராமதாஸ் ஆதரிக்கிறார்ல, அவரெல்லாம் வந்து விரும்புகிறார். அப்படி அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் இவர் வந்து இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி குற்றச்சாட்டே சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து 2 பேருமே ஒன்றாவாங்களா? பெரும்பாலான நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே சரி அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ சின்னம், தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்து உத்தரவு கொடுத்துருக்கிறது அன்புமணிக்கு தான். ராமதாஸ் கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை சி.வி. சண்முகத்திட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இவர்கிட்ட இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, இவர் ஆதரிக்கிறவங்க எத்தனை பேர், இவர் நிறுத்துகிற வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா, இவருடைய ஆதரவுனால எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ராமதாஸ் வந்து இப்போ தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் கேட்குறது 30 தொகுதியை கேட்குறாரு. இப்போ கட்சியை 2ஆக உடஞ்சி கிடக்கும்போது இவருக்கு எப்படி 30 தொகுதிகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து சி.வி. சண்முகம் வந்து ராமதாஸை சந்தித்தார். ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமி பேச வைக்க நிறைய முயற்சி பண்ணார் நாடாளுமன்ற தேர்தலில். அது நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறமா சி.வி. சண்முகம் ராமதாஸை வந்து வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ணார். அவர் என்னென்ன கேட்டார், என்னென்ன டிமாண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினார். ஆனால் இப்போ திரும்பவும் போய் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிகை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சாக்கு. இதை சொல்லி இவங்க வந்து இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு வந்து பாமக கொண்டு வரதுக்கான, அதுவும் குறிப்பாக ராமதாஸை கொண்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்புமணியும் வேறு எங்கே போவார்? அன்புமணியாக திமுக சைடு போக முடியாது, இந்த சைடு தான் வந்தாகணும். அன்புமணியே இந்த சைடு தான் வருவார். எனக்கு ஒரு 30 தொகுதியை கொடுங்கன்னு கேட்பார். ராமதாஸுங்கிட்ட ஒரு 30 தொகுதியை கொடுங்கன்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதியை இவங்க கொடுத்துருவாங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி பார்க்கலாம். இப்போ சி.வி. சண்முகம் வந்து ராமதாஸை சந்தித்தது இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விஜயை வந்து ராகுல் காந்தி வந்து செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தில் இறந்து போனவங்க என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு. விஜய்க்கு வந்து இந்த சமயத்தில் ஒரு ஆறுதல் தேவைப்படுது,
அதே போல் வந்து காங்கிரஸுக்கும் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணுங்கிற அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா தமிழக காங்கிரஸ்காரங்க எல்லாமே திமுக வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து தொகுதி பங்கீட்டில் ஒரு எதிர்பார்க்குற அளவு கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்தோம்னா நல்லது, விஜயோட கூட்டணி வச்சா நல்லது, விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது, அந்த கும்பலோட நம்மளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது, ஒரு தேசிய கட்சி கூட்டணி அமைக்கும்போது விஜய் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ராகுல் காந்திகிட்ட ஏற்கனவே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தியும் பார்த்திங்கன்னா விஜயோட பேசணும்னு நினச்சார். ஆனால் அவருக்கு முதலமைச்சரோட வந்து நெருக்கம் இருக்குது. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலினை விட்டு அவர் எங்கேயும் வெளியே வரமாட்டார், கூட்டணி இதில் வந்து மாறமாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது விஜயோட பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அவர் வந்து விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. விஜய் வந்து தமிழக அரசு எவ்வளவு தூரம் தனக்கு இடைஞ்சல் கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு அவர் பாட்டுக்கு பேசியிருக்கிறார். இது வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கல, ஆனாலும் வந்து மௌனமாக தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ரொம்ப நெருக்கம். ஆனால் இவர் வந்து திமுக அரசு மேலே வந்து பெரிய குற்றச்சாட்டை கொடுக்குறாரு. எவ்வளோ தூரம் நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, நான் கேட்குற இடங்களை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறார். சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு நடிகர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கான கும்பல் இருக்கும். அதுவும் இந்த சமயத்துல எல்லாம் பயங்கரமான கும்பல் வருது அப்படின்னா அவர் வந்து வேனில் உட்காந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணி போடணும். அந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி அந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறேன், அந்த வைப்பை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அக்கப்போரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தி, அப்படியே விஜயை வந்து மாஸ் மாதிரி காட்டுறதுக்கான இவங்க பண்ணுற செயல் அப்படின்னாலும் இவ்வளவு சிம்பத்தி ஏற்படுத்தி போயிடுச்சுல்ல. இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன செஞ்சார், விஜய்க்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், நான் பேசுகிறேன், திமுக தலைமையோடு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேசியிருக்கிறாரு. இது வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கும் ஒரு இதாக இருந்திருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் வந்து கரூருக்கு வரார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கவங்கள வந்து பார்க்குறாரு. ஏற்கனவே ஜோதிமணி ஓடி வந்து பார்த்துட்டாங்க. அவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா வந்து அவங்க பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கரூர் எம்பி ஜோதிமணி வந்து ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி காசோலை கொடுக்க போகிறாங்க, செக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த செக்கை வந்து கேசி வேணுகோபால் கொடுக்குறாரு. அதனால் வேணுகோபால் இன்றைக்கி அங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட ராகுல் காந்தி பேசின அந்த ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு ஒரு சந்தோஷமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா ஹைகோர்ட்டு மதுரை கிளையில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு நேற்று. இந்த மனுவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ராதவ் அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்களை போன்ற நபர்களோட பேச்சை கேட்டு விஜய் ரொம்ப போய் சிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டவுட்டே வந்து நிர்மல்குமார் போல நபர்கள் மேலே தான் இருக்குது. அவர் ஏற்கனவே பாஜகவில் இருந்து அவர் வந்து அதிமுகவுக்கு போனார். அதிமுகவுக்கு எதுக்கு போனார்னே தெரியல. ஏன்னா அதிமுகவுக்கு போனார், அங்கே வந்து ஐடிவிங்க இருந்தார், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்குமே சண்டை லடாய், என்ன நடக்குதுன்னு தெரியல. பாஜக வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி நிர்மல்குமாரை பயன்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தது. அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தாவேகாவுக்கு போனார். தாவேகாவுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அழகாக வந்து நீங்கள் ஆடிட்டு குருமூர்த்தியை பாருங்கன்னு சொல்லி தாவேகா நிர்வாகிகள் அனுப்பி விட்டுட்டு அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. விஜயை கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களாங்கிற மாதிரி தோணுது. இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இது பாஜக கூட போனால் தான் நமக்கு வந்து அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்காங்க. இதை பாஜகவும் பயன்படுத்துது. அரசியல்னால் இப்படி தான் இருக்கும். விஜய் பாவம் அப்பாவி மனுஷன். அந்த மனுஷனுக்கு வந்து அரசியல்னால் என்னன்னு தெரியல. எல்லாமே சினிமா தான். தன்னை சுற்றி இவ்வளோ பெரிய கும்பல் இருக்குது, மாசு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அது ஓட்டாக மாற்றக்கூட அவருக்கு தெரியல. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு கூட தெரியல. அவர் வழி நடத்த ஒரு சரியான நபர்கள் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கும்பலை வச்சு வேலை பார்க்கி விஜய் எங்கேயோ கொண்டு போய் சிக்கலை விட போகிறானுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா எஸ் சந்திரசேகருக்கே தெரியும். அவரே அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் விஜயை கொண்டு போய் மாட்டி விட்டுட்டு அவமானப்படுத்தி விட்டுட்டாங்களே
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் ஒரு தலைவர் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் இவ்வளவு பேர் வந்து 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவருக்கு மனவேதனை இருக்கும். சாதாரணமாக யார்கிட்டையுமே அவர் பேச மாட்டார், செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறாரு, பிரச்சாரத்தில் எழுதி கொடுத்தது தான் பேசுகிறாரு, எழுதி என்ன கொடுக்குறானுன்னே தெரியல. இப்படி வந்து அந்தந்த தொகுதி பிரச்சனைகளை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்தில் அவர் பேசும்போது இவ்வளோ அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு அங்கே கும்பல் வருது. கும்பலே அந்த இதை கேட்குறதுக்குள்ள விஜய் பார்க்கணுங்கிற எண்ணத்துக்காக தான் வர்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. காவல்துறை எவ்வளோ தான் கொடுக்கும்? எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அதே காவல்துறை தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 500 பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காவல்துறை அதிகமாக வேணும், கும்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காவல்துறைக்கு பணம் கட்டுங்க. காவல்துறை கூட இது பண்ணலாம். இது மாதிரி பிரச்சார கூட்டத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ காவல்துறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2000 பேர் வேணும், 3000 பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 3000 பேர்த்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா கட்டு, இல்லை ஒரு 30 லட்ச ரூபா கட்டு, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லணும். ஏன்னா இது மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை கொண்டு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், போகிறோம், வரோன்னு அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கொடுத்துருக்க காவல்துறை பாதுகாப்பை தாண்டி இவங்களோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு தனியார் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாயிருக்கு. அந்த வீடியோவில் பார்க்கும்போது குற்றச்சாட்டுகள் இவங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நடந்த சம்பவங்களை எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியுது நமக்கு இது வந்து திட்டமிட்டு சதி கிடையாது, இது இவங்க திட்டமிடாத சதி. இவங்க திட்டமே போடலை, எப்படி வந்து ஒரு பிரச்சாரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி. இது விஜய்க்கு நல்லாவே தெரியும். நம்மளால பிரச்சனை ஓடுதாங்க, நம்ம நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, நம்ம தான் காலதாமதமாக வந்தது காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா போன்ற நபர்கள் வந்து ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கேட்குற தொகுதியில் கேட்கல, நாங்கள் கேட்குற இடங்களை வந்து அவங்க காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க, அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க கேட்ட இடங்களை வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் எவ்வளோ பேர் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதவர்ஜனாலாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார். அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து கேட்குற இடங்களை தரமாட்டேறாங்க. அதே போல் வந்து காவல்துறையும் சரி, லோக்கல் அரசியல்வாதியும் சரி, எங்களுக்கு வந்து உள்ளே பூந்து கலாட்டா பண்ணி விட்டாங்க, அதனால தான் இத்தனை இறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் பேச ஆரம்பிக்கும் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. விஜய் பேசும்போது மின்சாரம்லாம் துண்டிக்கப்படல. ஜென்ரேட்டர் பகுதியில் போய் நிறைய பேர் விழுந்துட்டானுங்க. விழுந்த பிறகு எந்த விதமான அசம்பாவிதமும் இழந்துடக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு முன்னாடி ஒரு 5 வண்டி வருது, ஒரு புஷ்லியானது எல்லாம் உட்காந்து வராங்க, கார் வருது, பின்னாடி பஸ் வருது, அதுக்கு பின்னாடி 15 பேர் வராங்க. இந்த 5 வண்டி வருதுல்ல முன்னாடி, அந்த பஸ் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்துகிறாங்கள, பவுன்சர்லாம் ஏற்படுத்திட்டு போகிறாங்கல்ல, அங்கே நின்றவங்க எங்கே போவாங்க? அவங்க இப்படியே தள்ள தான் செய்வாங்க, இப்படியே தள்ளுவாங்க, இந்த கும்பலுக்குள்ளே தள்ளுவாங்க. இந்த கும்பலுக்குள்ளே தள்ளும்போது ஏற்கனவே என்ன ஆகும், நெருக்கிட்டு கிடக்குறாங்க, மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இங்கே இருக்கிற இந்த கார் வர பகுதியில் நின்ற அந்த கும்பல் அப்படியே பின்னாடி தள்ளும்போது நெரிசல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். நெரிசல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும்னா ஏற்கனவே சோர்வாக இருக்கிறாங்க, தளர்வாக இருக்கிறாங்க, மயக்கம் வர சூழ்நிலையில் உட்காந்துருக்கானுங்க, பசி தண்ணி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறவங்க, அதுவும் பலகீனமான நபர்கள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க, கீழே விழுந்த மேலெல்லாம் ஏறி மிச்சு நிற்கிறானுங்க. இதெல்லாம் எப்படி உணர்வே இல்லாமல் இப்படி இருக்கிறானுங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நேற்று நடந்திருக்கு. இவர் வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான், கிடந்துக்கிற மேலே அவன் மேலே 4-5 பேர் இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸில் தூக்கி போடக்கூட முடியல. அப்போ அந்த இடத்துல சின்ன ஒரு தடியடியை காவல்துறை நடத்துகிற அந்த காவல்துறை எப்படி ஒரு விஜயோட பிரச்சாரத்துக்குள்ளே நீங்கள் காவல்துறை வந்து தடியடி நடத்தலாம்? அப்போ அவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை கூட எடுக்க மாட்டேறானுங்க. அந்த சூழ்நிலையில் கூட காவல்துறை தடியடி நடத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 10 நிமிஷம் தாங்க விஜய் பேசினார், 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. என்ன உள்ள சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க, செருப்பை வீசினாங்க, கல்லை வீசினாங்க, வாட்டர் பாட்டில் வீசினதை சொல்லவே இல்லையே. இவரே தான் போய் சொல்கிறாரு. அங்கே பாருங்கள் பிள்ளைங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் மயக்கப்பட்டு விழுகுறாங்க, டக்குன்னு பேச்சை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆதவர்ஜனா. அதெல்லாம் தெளிவாக மைக்கில் விழுவுதில்ல. மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருடைய எல்லா பிரச்சார கூட்டங்களையும் இருக்குது. காவல்துறையும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகுமே வந்து பார்த்திங்கன்னா அதை திருத்திக்கணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கும். விஜய் வந்து என்னென்னு யோசிக்கிறாரு, ஒரு கட்டுப்பாடோட மக்களை வச்சுருப்பாங்க நம்மளுடைய தொண்டர்கள். இப்போ இறந்து போனது எல்லாம் தாவேகா தொண்டர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயோட ரசிகர்கள் தான், அவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து நிவாரணம் கொடுக்கணும், போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 20 லட்ச ரூபா கொடுக்கணும், காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும்
காவல்துறை வந்து அவர் குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் ஆதவ அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க போன்ற நபர்கள் காவல்துறை மேலே குற்றச்சாட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க அன்னைக்கு எஸ்கேப் ஆனதுக்கு காரணம் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கே போனீங்க? இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கணும். மக்கள் அடிப்பாங்க, அடித்தா அடி வாங்கிக்கங்க, என்ன தப்பு அதில்? அடி வாங்கிக்கங்க. எங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் அடிங்கன்னு சொல்லுங்கள். பிரச்சனையை வந்து அடி வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் விஜய்க்கு இன்னும் மாஸ் ஆகிருக்கும். விஜய் போயிட்டாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்கள் நின்றுக்கணுமா வேணாமா? நாளைக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை நம்பி எப்படி நிற்க முடியும்? மாவட்ட செயலர் கூட தலைமறைவு, கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இந்த விஷயத்தை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கேட்குறது? ஆதவ அர்ஜுனா. ஏற்கனவே வந்து ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு நடந்தபோது அருணா ஜெகதீசன் தான் இந்த ஒரு நபர் தலைமையில் தான் விசாரணை நடந்துச்சு. ஆனால் அப்போ வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதே ஆதவ அர்ஜுனா சொன்னார், சிபிஐ விசாரணை அப்படிங்கிறதே வந்து காலதாமதம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட விசாரணை, காலதாமதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ தனக்குன்னு வரும்போது இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்கணும், காவல்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னம்னா இவருடைய எண்ணம் என்ன? இந்த விசாரணையில் காலதாமதம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். காலதாமதம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி தான். ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள்னால தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. பிரச்சனைகள் அதிகமாகிற காரணமே ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள் தேவையில்லாதது. புஸ்லி ஆனந்தெல்லாம் 2 நாள் கரூரில் உட்காந்து செந்தில் பாலாஜியாக நம்மளா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு 3000 5000 பேரை கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உத்தரவு போட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கும்பலை காட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாவடித்து கொண்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் சிசிடிவி காட்சிகளை பாதுகாருங்க, அந்த அக்கம் பக்கத்தில் அந்த பிரச்சாரம் நடந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே காவல்துறை அதெல்லாம் கைப்பற்றிருப்பாங்க, அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பயம். அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு என்ன, ஏன் அழிக்கணும்? அவங்க வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் அங்கே போனவங்க எடுத்து போட்டிருக்க ஃபுட்டேஜ் நிறைய சமூக வலைத்தளங்களில் ஏராளமாக கொட்டி கிடக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்குது. சரி, இது விஜய் மேலே தப்பு இல்லைப்பா, விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் இந்த இதில் ஏற்றுக்கவே முடியாது. விஜய்க்கு வந்து பாவம், அவர் மனுஷன், அந்த மனுஷனை வந்து தவறாக வழி நடத்திட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. ஆனால் விஜயை கோர்த்து விட்டானுங்க. இதில் வந்து யார் எங்கே இருக்கிறானுங்கன்னே தெரியல. எல்லாமே வந்து யாருக்கோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா மேலே கூட டவுட்டாக தான் இருக்குது. திமுகவுக்கு எதிராக அவர் பேசினாலும் திமுகவோட அவர் மிங்கில் இருந்தவர் தான். அவருக்கும் வந்து அவரையும் கூட வந்து இயக்கியிருக்கலாம். விஜயை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு வளர்த்து விட்டு டப்புன்னு காலி பண்ணி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். நிர்மல்குமார் எப்படி பாஜகவுக்கு சில்பர் செல்லோ அதே போல் ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு இருக்கலாம். புஸ்லி ஆனந்த் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு சந்துக்குள்ளே ஒரு கவுன்சிலர் ஆகிட்டு அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் அரசியல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரெல்லாம் இருக்கிறாரு. சுத்தமாக வந்து விஜய் வந்து முழுக்க அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்ச நபர்களை வச்சு இந்த மாதிரி செயல்பட்டார் அப்படின்னா தான் அவருடைய வந்து தாவேக்கா மிகப்பெரிய அளவில் போகும். மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது, எழுச்சி இருக்குது. ஆனால் அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறத தாண்டி அந்த கவர்ச்சியை பயன்படுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தகுதி இப்போ அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கு இல்லை. அதனால தான் வந்து இப்போ விஜயை மாட்டி விட்டாங்க. விஜய்க்கு பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைச்சிட்டாங்க. விஜய் வந்து காவல்துறை அனுமதியோடு போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. விரைவில் சந்திப்பார், பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார், அழுவார், என்ன பண்ணுறது, நிவாரண நிதியை கொடுப்பாரு, எல்லாமே நடக்க தான் போகுது. ஆனால் இவங்க விஜய் தரப்பில் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. லாஜிக்காகவே அவங்க பேசவே மாட்டேறாங்க. ஏன் அப்படி பேச மாட்டேறாங்கன்னா, என் தலைவன் தப்பு பண்ணலையா, இதுக்குள்ளே வந்து பூந்து செந்தில் பாலாஜி தரப்பு பண்ணிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமே செந்தில் பாலாஜி கிடையாது. இது வரைக்குமே தாவேகா வந்து எத்தனை சதவீத ஓட்டுகள் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. இதோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தி காட்டிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து அவர் ஒரு பொருட்டே கிடையாது. இது மாதிரி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமியை இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இவங்கெல்லாம் என்னென்னா, தாவேகா வந்து தனித்து நான் கூட்டணி அமைக்க போகிறேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோன்னே விஜய்க்கு வந்து எங்கேயோ ஒரு லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிமுக, பாஜக இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது ஏன் விஜய்க்கு புரிய மாட்டேங்குது? நான் திமுகவுக்கு எதிராக பேசினேன், அதனால என்னை லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. அவங்க தரப்புலாம் பேசுகிறாங்க. இது அரசியலே கிடையாது, இது அரசியலே கிடையாது. விஜய் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து காவல்துறை வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா
இந்த நிபந்தனைகள் விஜய்கிட்டயா பேச போகிறாங்க, புஸ்லி ஆனந்திட்ட பேசுவாங்க, நிர்மல்குமார்கிட்ட பேசுவாங்க, ஆதவ அர்ஜுனாட்ட பேசுவாங்க. இது விஜய் நாலேஜுக்கு போயிருக்காது. எங்கள் கும்பல் அதிகமாக இருக்குதுங்க. டிஎஸ்பி சொல்கிறாரு, அதிகபட்சமான கும்பல் இருக்குது. ஒரு 50 அடிக்கு முன்னாடி நின்று பேசிட்டு அப்படியே திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது விஜய் நாலேஜுக்கு போகாது. இல்லை, நாங்கள் குறிப்பிட்ட இடத்துல வந்து தான் நிற்போன்னு சொல்கிறாங்கல்ல, இது விஜய் நாலேஜுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? போயிருக்காது. அவருடைய தொண்டர்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பார்? வேணாம், அங்கே போக வேணாம், இல்லை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பார். ஆனால் இது விஜய் நாலேஜுக்கே கொண்டு போக முடியாமல் செயல்பட்டாங்கல்ல, இவங்க மேலே தான் குற்றவாளிகள். இவங்க தான் வந்து இது விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜயை வழி நடத்துகிறவங்க தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் புரிஞ்சிருக்கும். இப்போ கூட வந்து நீதிமன்றங்களில், உயர் நீதிமன்றங்களில் ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்க அந்த விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து சம்மந்தமே இல்லை, கேட்குறதெல்லாம் லாஜிக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இவருக்கு எப்படி வந்து ஒரு எங்கள் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்கள் வந்து இறந்து போனோங்க, அந்த உயிரிழந்தவங்க அவங்களோட இதை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாருல. இப்போ விஜய் அதை கேட்டிருப்பாரா? காவல்துறை பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருப்பாரா? அவர் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு, போயிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கும். நேரடியாக அவர் போய் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க தான் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு மக்களால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் எங்களுக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. இது தேவையில்லாத பயம் தானே இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இப்போ மாவட்ட செயலாளர் மகேந்திரனை தூக்கியிருக்கிறாங்க. அடுத்து புஸ்லி ஆனந்த கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளை வெள்ளிக்கிழமை வந்து இது விசாரணைக்கு ஒரு 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நேற்று அரசியலில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள். இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.